இருக்காங்க. அதெல்லாம் 3ஆம் 12ஆம் வசனம் 4:1 6 10 8 24 27 33 35 10 6 இருந்து 16 வரைக்கும் பார்த்துட்டோம். ரெண்டாவது இன்னைக்கு பார்ப்போம். ஏன் அவங்களுடைய விசுவாசத்தில் அவங்க ஏன் வழிவு போகிறாளோ இருந்தாங்க, ஏன் அவங்களால விசுவாசத்தில் நிற்க முடியல, ஏன் அந்த பின்மாற்றத்தின் ஆவி, ஏன் கத்தடத்தில் ஒரு நிலையாக நிரந்தரமாக ஆண்டரோடு அவங்க இல்லை. நிரந்தரமான இருதயம், நிலையான இருதயம், நிச்சயமான இருதயம், இது ஆண்டரோட நிச்சயம்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் யோசிங்க. இவ்வாறாக சொல்லலை, நீங்கள் வளர்ந்துட்டீங்க, விடுதலை பெற்றுட்டீங்கன்னா பெரிய சந்தோஷம். அப்போ அது அடுத்த கட்டமான வளர்ச்சிக்காக நீங்கள் துடிக்கணும் ஒத்த காலில். ஏன்னா அந்த நிலை அடையிறதே பெரிய விஷயம். எத்தனை விஷயத்தில் இன்னும் ஆண்டோட காரியத்தில் நிச்சயம் இல்லாமல் இருக்கும். கிடைச்ச வரைக்கும் இல்லாமல், கிடைச்சா நல்லாயிருக்கும், கிடைக்கணும் தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போ கிடைக்குமோ ஏன் அங்கலாய்க்கிறோம்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே நமக்காக ஒப்பு கொடுத்தார். நமக்காக மற்ற எல்லாத்தையும் அருளாது இருப்பது எப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த ரெவல்யூஷனரி ப்ராமிசிங் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் அந்த யங்காக இருக்கும்போது அந்த 20s கேட்டபோது தான் ஜான் போனால் என்ன முளம் போனால் என்னன்னு ஊழியத்துக்கு வரத்துக்கு எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டீம் ஆஃப் 12 பீப்புளுக்கு ஆண்டவர் அந்த 70s கிருபை கொடுத்தாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்தா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. என் குமாரனையும் கொடுத்துட்டேன், மற்ற எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்காமல் இருப்பேனா? நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல. எதாவது துட்டை கொடுக்க போகிறாரு, வீடை கொடுக்க போகிறார், அதெல்லாம் இல்லை. ஊழியத்தில் பயன்படுத்த போகிறாரு. சாசில் ஓட போகுது, மக்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க, நம்ம மூலமாக இருள் போக போகுது, ஏதோ தேவ சித்தம் நிறைவேற போகுது. அது கூட ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது. வீட்டை விட்டு போவோம், ஜீவனை இழந்து போகிறான், திரும்பி பெற்றுக்கொள்வான், ஜீவனுக்கிடா ஜனம், இவ்வளோதான் எங்கள் ஸ்லோகம்லாம். ஆளாளுக்கு ஒருத்தன், பீகார் ஒருத்தன், அந்தந்த ஊர், ராஜஸ்தான், அங்கேருந்து பல இடத்துக்கு போக, அந்த மாதிரி நாங்கள் போக, இது மாதிரி எத்தனை ஆயிரங்கள் லட்சமான மக்கள் எத்தனை மிஷன் ஸ்டேஷன்ஸ்க்கு போகிறாங்க. சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஜனத்தை விட்டு, சொந்த மொழியை விட்டு போகிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே இருந்த அந்த இரண்டாவது குறிப்பு, God needed to punish them through the oppressors. அவங்களுடைய எதிராளிகள் மூலமாக அவங்களை ஆண்டவர் ஒடுக்கினார். அவங்கள சீர்திருத்தி கொண்டு வருவதற்கு குறிப்பான ஒரு திருப்பம். அந்த அளவுக்கு இருதயம் அவன் கோளாறான இருதயம். 3ஆம் 14ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 3:14 4:3. சில பகுதிகளை வாசித்த பகுதிகளை தான் திரும்பி வாசிக்க வேண்டி இருக்கும். அதனால் ஒன்றும் சலிச்சிக்காதீங்க. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். அதுக்கு முன்ன என்ன வாசிக்கிறோம்? 12ஆம் வசனத்திலிருந்து, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். அதுக்கு முன்னாடி 40 வருஷம் தேசம் அமைதலாக இருந்தது. ஒத்தினியேல் காலத்தில் ஒத்தினியேல ஆண்டவர் நியாயாதிபதியாக எழுப்பி அவன் செத்து போனோன்னே திரும்பி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டி கொண்டு வந்து இஸ்ரவேலை முறிய அடித்தான். பேரிச்சம் மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். 4ஆம் 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அதுக்கு முன்னாடி 1ஆம் வசனம், ஏகூத் ஒரு ஜட்ஜ், அவர் ஒரு நியாயாதிபதி. ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சேரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதியுடைய பட்டணமாகிய ஆரோசேத்
ஆரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். வேதத்தை படிக்கும்போது டிஸ்டண்ட்டாக நம்ம விட்டு தூரமாக தொலை தூரமாக நடந்த விஷயத்தையும் அது இறந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ இந்த 3 விதமான பார்வையோடு படிக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்குது, அவசியம் இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்கிறதுக்கு குறிப்பாக சபையிலிருந்து இதை தியானிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவளாக தியானிக்கிறோம். இப்போ நமக்கு கிமு ஒன்று இருக்குது, இப்போது கிபியில் கரண்ட் இயர்ஸில் இருக்கிறோம். இந்த கிபி தொடரணும் ஜீசஸ் வர வரைக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கை இவ்வளோ மீட்கப்பட்டு இவ்வளோ ஆனந்த கழிப்பை பற்றிலாம் எவ்வளோ விஷயங்களை அறிஞ்சாலும் நாய்வால நிமித்தம் ஆனை மட்டும் பாடுபட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வால் சுருண்டுக்குதே. நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்து பாடுபடுற மாதிரி ஆதாமுக்கு ஆண்டவர் பணித்தாலும் 2ஆம் ஆதாமாகிய இயேசு உதித்து எல்லாத்தையும் செய்து முடித்த பிற்பாடு we don't have to sweat like this. திரும்பி 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் என்ன வாசிக்கிறோம்? பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இதுவே இந்த நியாயாதிபதி புத்தகத்தில் அத்தனை முறை பார்க்கலாம், சங்கீத புத்தகத்தில் பல இடத்துல பார்க்கலாம். இந்த ஒரு வாக்கியம் மாத்திரம். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். வீட்டை விட்டு போய் குகையில் இருக்கிற மாதிரி ஒரு துர்பாக்கியம். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவனோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டங்களும் எண்ணி முடியாததாக இருக்கும் இந்த பிராரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இதுவுமே கொஞ்சம் தயவு செஞ்சு கவனிங்க. பொல்லாப்பை திரும்பி செஞ்சாங்க, அது நம்ம வாழ்வில் ஆவிக்குரிய இஸ்ரவேல்னு சொல்லிக்கல நமக்கு அவ்வளோ பெருமையாக்கும். ஆனால் பாடம் கற்றுக்கலையே. அடுத்தது முறையிடுறோம். முறையிடுதல் நம்ம வாழ்வில் இல்லைங்க. நான் சொன்னால் அதை உங்களால் ஒத்துக்க முடியாது. கஷ்டத்தில் ஆண்டவர் பார்த்து நம்ம கூப்பிட்றோம், நீங்கள் சொல்லுவீங்களே நம்ம சரியாக கூப்பிடல. அவங்க எப்படி கூப்பிட்டாங்கன்னா, ஆண்டவரே இறங்கி அவங்களுக்கு ஒரு இரட்சகரை, ஒரு டெலிவரர், ஒரு விடுதலை நாயகரை எழுப்பினார். அவங்க தான் அந்த நியாயாதிபதிகள் ஒரு விதமான இரட்சகர்கள். இயேசு இரட்சகருக்கு முன்னோட்டமாக தேவன் அனுப்பினவர்கள். ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன் யோசித்து பாருங்கள். நீங்கள் முறையிடுறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தராரா? விடுதலை அவங்க இத்தனைக்குமே என்னுடைய அபிப்பிராயத்தில், இது என்னுடைய அபிப்பிராயம் தான், இதெல்லாம் சொல்லும்போது விடுதலை இப்படி ருசித்து ஒரு நியாயாதிபதி மூலமாக ஆண்டவர்கள் கொடுத்த விடுதலை ருசித்து திரும்பியும் பொல்லாப்பானதை செஞ்சாங்க. முறையிட்டு தேவன் குறுக்கிட்டு எதிரிகளை நியாயம் விசாரித்து இவர்களை விடுவித்து இவர்களுக்கு இரக்கம் பாராட்டி இவர்கள் செய்த எல்லா அருவறுப்புகளையும் முதல்ல கழிச்சு கட்ட, அதுக்கப்புறம் திரும்பி வர, அதை எப்படி திருப்பியும் அந்த அடிக்கட்டை மாதிரி. அந்த வாழை மரம் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறேன். அது உங்களுக்கு தெரியாத கதையெல்லாம் ஒன்றும் இல்லை.
அது வளர்ந்துட்டு வருது. ஆனால் அது வளர்ந்து நல்லா ஒரு தார் போட்டு எதாவது செய்யணும், அதுக்கு புத்தி இருக்கா? கூடையே அதுக்குள்ளே பிள்ளைக்குட்டி மாதிரி சுற்றி ஒரு வாழை மரத்தை சுற்றி 4 கன்று வந்துடுது. என்னடா இதெல்லாம் நம்ம நடவே இல்லை, இதோடு கூடயே வருது அப்படி. களை இல்லை, another banana tree. அதை அறுத்து போடணும்னு சொல்கிறாங்க. அறுத்து போட்டால் தான் இந்த மரம் வளரும், இல்லைன்னா நம்ம விடுற தண்ணியெல்லாம் அதுவும் சேர்த்து குடிக்கும். இது நல்லா வளர்ந்துட்டுருக்கிறது கொஞ்சம் அந்த வளர்ச்சி தடைப்படுங்கிறாங்க. காரியத்துக்கு வருவோம். கர்த்தருடைய கவனம், கர்த்தர் நம்மளை எப்படி கண்காணிக்கிறார், நம்முடைய இதயத்தை எப்படி பார்க்குறாரு, எப்படி கவனிக்கிறார் பாருங்கள். 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். அபிமெலேக்குக்கு பின்பு தோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் எப்பிராயீம் மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலை 23 ஆண்டு நியாயம் விசாரித்து பின்பு மரித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு கீலேயாத்தியானான யாவீர் எழும்பி இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். 30 கழுதை குட்டிகள் மேல் ஏறும் 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கீலேயா தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பேர் இருக்கிறது. யாவீர் மரித்து கர்மோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்திரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாவின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு. ஏராளமான காரியங்களுக்கு நமக்குள்ளே ஒரு ஏன் ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஏன் நடக்கலை, ஏன் கிடைக்கல, ஏன் முன்னேற முடியல, ஏன் நின்று போயிட்டேன், இது ஏன், அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா இந்த வசனங்கள் தான் பெரிய ஆன்சர். இதை கொஞ்சம் விவரமாக பின்ன நேரம் இருக்கும்போது பார்ப்போம். இஸ்ரவேல் புத்திரர் 6ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய். ஏன் நமக்கு காரியம் நடக்குது? கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்திரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரின் தேவர்களையும் அதுதான் நம்ம கும்பல. ஆனால் அதனுடைய ஆவி வேலை செய்தே. இப்போ அந்த 600 ஆவி ஆடி முடிகிற வரைக்கும் ஜெபிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 ரவுண்டாவது நிச்சயமாக ஜெபிப்போம். 4-5 ரவுண்டாவது ஜெபிச்சு முடிப்போம். யோசித்து பாருங்கள். இந்த பாகால், அம்மோன் புத்திரர், மோவாபியர், சீதோனின் தேவர்கள், பெலிஸ்தரின் தேவர்கள், சீரியாவின் தேவர்கள், அஸ்ரோத்து, இதெல்லாம் வெவ்வேறு விதமான அட்டகாசத்தை தலைமையாக கொண்டு செயல்படுது. கவனிங்க, திருச்சியில் இருக்க 8 வாசலுக்கு, திருச்சிக்கு 8 entries are there in Trichy. ட்ரிச்சிக்குள்ளே வரத்துக்கு 8 திசையிலேருந்து திருச்சிக்குள்ளே வரலாம். புரியுதுங்களா? அப்போது 8 நுழைவாசல்களான அந்த ஏரியாவில் 8 விதமான அசுத்தாவிகள் கூடாரம் போட்டிருக்கு. அது அந்த அருவருப்புகளுக்கு கோயில்கள் இருக்குது. அதை தவிர ஊருக்குள்ளே அவ்வளோ அருவருப்பான விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விதமான தொழில் வர்க்கத்தினர் கூடி வாழ்கிற இடத்துல அங்கே ஒரு அரண் இருக்குது. ஏராளமான அரண்கள் இருக்குது.
இவைகளெல்லாம் அதோடைய வேலைகளை செய்து எப்படா ஏமாறுவான் ஒருத்தன், எப்படா ஒருத்தன் புத்தி கட்டு போவான், எப்படா ஒருத்தன் புத்தியை மேய விடுவான், எப்படா ஒருத்தன் சோம்பலாக இருப்பான், எப்படா ஒருத்தன் புகார் சொல்லுவான், கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பான், நன்றி இல்லாமல் இருப்பான், எப்படா பலவீனப்பட்ட நேரத்தில் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் கூட்டத்தோடு கோய்ந்தான்னு கடவுளை பற்றி தப்பாக சொல்லுவோம், பிடிடான் வாயை பிடி, சிந்தையை பிடிடான்னு நாயா பெய விழுந்து போன ஆவிகள் சுற்றிட்டு இருக்கு. இப்போ அதை குறை சொல்கிறதுல நமக்கு புத்தி இருக்க ஒழிய நாம் சொல்லிட்டோம், நம்ம பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், இவ்வளோ அறிவு ஜீவியான நித்திய ஞானம் உள்ள தேவன் நமக்கு சொல்ல போக எல்லாம் அது அப்படியே என்னை ஆட்கொண்டுருச்சு, என்னை பிடிச்சிருச்சு. ஏன் இடம் கொடுத்த? நீ கதவை ஏன் திறந்து வச்ச? நாம் தான் வாசலை திறந்து வைக்கிறோம். கர்த்தரோடு அதான் முதல்ல திருப்பியும் பொல்லாப்பை செஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, அடி வாங்கினாங்க, சிறையில் பதிச்சு, அப்புறம் அழுதாங்க, முறையிட்டாங்க. கர்த்தர் ரட்சனை அனுப்பினார், விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்து சில இடத்தெல்லாம் பார்த்தோமா 40 வருஷம் 80 வருஷம் 20 வருஷம்லாம் அப்படியே அமைதி இருந்தது. அந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? அவங்க தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? புரியுதா உங்களுக்கு? தேவன் நமக்கு கொடுத்த சகாயங்கள், தேவன் நமக்கு கொடுத்த சௌரியங்களிலே நாம் நம்மை சுற்றி பாதுகாவலை எழுப்பினோமா, அரண்களை எழுப்பினோமா, புத்தி தெளிவிலே நாம் வேறு அறுத்தோமா, களைகளான விஷயங்களை, வேண்டாத விஷயங்களை வேறு அறுத்தோமா, சுட்டரித்தோமா, கர்த்தருடைய ஆவியிலும் அவருடைய கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டோமா? இயேசு இன்னும் பகிரங்கமான ஊழியம் அவருக்கு நியமிக்கப்படாத அந்த மறைந்த காலத்தில் அவர் ஆவியிலே பலப்பட்டாரா, வசனத்திலே பலப்பட்டாரா, தேவ தயவிலே மனுஷ தயவிலே விருத்தி ஆனாரா? ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எதையுமே செய்கிற பெரிய விதத்தில் முயற்சிக்கிறது இல்லை. பிரச்சனை போச்சா, அப்பா பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நாம் பாதுகாவலின் அம்சங்களை தேடலை, பாதுகாவலை அதிகரித்து கொள்ளலை. வெள்ளம் வரும்போது ஒப்பாரி வச்சு அரிசி முட்டை போடு, சோத்து முட்டையை போடு, அந்த முட்டையை போடு, இதை போடு, அதை போடு தான் கேட்குறோம். துட்டை கொடு, அவன் கொடுக்குற 1000 2000 5000 பத்துமா? இது நமக்கு தெரியாதா? இதுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடு பரலோகத்திலேருந்து வரணுமா, பூமிக்கு அப்பாற்பட்டு வரணுமா? மூன்றாவது, ஆரம்பத்தில் ஆண்டவர் அவன் கூப்பிட்ட உடனே சரி என் பிள்ளைகளுக்கு புத்தி வந்துருச்சு, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, அங்கேருந்து லபோதிபன் கத்துது, அதனால் உடனே ஆண்டவர் ரட்சகர்களை எழுப்புகிறதை பார்க்குறோம். அதான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் குமாரன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கம் உள்ளவனாயிருந்தான். அவன் கையில் இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கும் காணிக்க அனுப்பினார்கள். ஏகூத் இருபுறமும் கருக்குக்கும் ஒரு முழு நீளமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டி கொண்டு காணிக்கை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான். அவன் காணிக்கை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அவனோ அப்படின்னு தான் அவனை கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். உடனே கூட ஆண்டவர் பதில் சொல்கிறாரு. இன்னை வரைக்கும் அது அவர் விஷயத்தில் அவர் மாறாமல் இருக்கிறாரு. ஆபத்து காலத்தில் நீ நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பதை ஆண்டவர் நிறைவேற்றாமல் இல்லை. 4ஆம் அதிகாரம் 3-7 அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கினான். இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாக தெபராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள்.
அவள் எப்ராஹிம் மலை தேசத்தானான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபராளின் பேரீச்சம்பரத்தின் கீழ் குடியிருந்தான். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரனான பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரையிலும் செபுலோன் புத்திரையிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் விடுதலையின் திட்டங்களை தராரு. வெற்றி ஏற்கனவே தீர்க்கமாக வாக்குறுதியாக முன்னுரைக்கிறாரு. அவர்களை ஆண்டவர் விடுதலை பண்ணுறாரு. விடுதலை பண்ணி ஒவ்வொரு முறையும் அவர்களை அந்த நிந்தைக்கு அவமானத்துக்கு சிறுமைக்கும் விலக்கி காக்கிறாரு. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் புத்திர மீதியான் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்துக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்கள் முகத்துக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்துள்ள ஏமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். மிஞ்சின நீதிமானாக இருக்காதீங்க. சொல்லி காமிக்கிறீங்க அப்படின்னு உலகத்தில் சொல்லி கர்த்தருடைய அந்த மனித நேயத்துக்கும் இல்லை சிலுவை அன்பின் மேன்மைக்கும் ஒத்ததாக தப்பாக ஆண்டருடைய நன்மைகளையும் அன்பையும் மனதுருக்கத்தையும் தயவையும் இரக்கத்தையும் காருண்யத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணுற அந்த வேத புரட்டனை போல் சப்பக்கட்டாக பேசாதீங்க. ஆண்டவர் சொல்லி காமிக்க தான் செய்கிறாரு. அதை கொஞ்சம் சுருக்குன்னு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லி காமிக்கிறீங்களா? அவர்கிட்ட போனால் சொல்லி காமிக்கிறாங்க. சொல்லி காமிக்க தான் செய்தார். கடவுள்கிட்ட குத்தம் கண்டுபிடிக்க போகிறீங்களா? உங்களுக்கு நாகரிகமே தெரில. நீங்கள் சொல்வீங்களா தைரியமா? வலது கை செய்கிறது இடது கை அறியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. செஞ்ச உதவி சொல்லி காமிக்கிறீங்க. செஞ்ச தப்பியத்தை திருப்பிங்க சொல்லி தான் காமிக்கிறாரு. அந்த அளவுக்கு மைண்ட் கெட்டு போயிடுச்சு. கெட்டுப்போன சுனை. நானும் மனுஷன்தான். நானும் இப்படி யோசித்தது உண்டு தான். ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். நான் இப்போ அப்படி கண்டிப்பாக யோசிக்கிறதில்ல. யோசிக்க மனசு தோணும்போது நான் சொல்லியிருக்கேனே, சங்கீதம் 51:4 எனக்கு பெரிய அரண். என்னை உட்பட வைக்கிறதுக்கு எனக்கு இஷ்டப்பட்ட அளவு எண்ணிக்கை இதுமாக சொல்லி நான் ஆண்டோடைய நியாயத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். கஷ்டமாக தான் இருக்கவும் செய்யலாம். அதனால் நான் என் வழியை யோபு என் வழிகளை நான் ரூபகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கெலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் பாவின்னு உணர்ந்தாலுமே நான் கழுவப்பட்டவன் தான், நீதிமான் ஆக்கப்பட்டேன். அப்படி சொல்கிறதே கூட ஆண்டவருக்கு இன்சல்ட்டு தான். இருந்தாலும் துணிகரமாக அவர்கிட்ட பேசுகிறதுக்கு இது நான் விளம்பரம் பண்ணலை. எனக்கு என்ன புரியுது, நான் எப்படி ஆண்டவர் நடந்துக்கிறேங்கிறத மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எது கைவாகாக தேவனோ நடக்கும் விஷயத்தில் இருக்கோ அதை நீங்கள் கை கொள்ளணும். ஆனால் இந்த மாதிரி நொட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஸ்தோத்திரம். அவர் சொல்லி காமிக்கிறாரு. அவர் திரும்பி குத்தி காமிக்கிறாரு. ஏன் குத்தி காமிக்கிறாங்க? இன்னும் அங்கே கடவுளுக்கு இருக்கிற கண்ணுக்கு, கடவுளுக்கு இருக்கிற அறிவுக்கு, கடவுளுக்கு இருக்கிற அந்த பகுத்தறிவுக்கு நம்ம இன்னும் சரியாயிட்டோமா இல்லையா, விடுதலை ஆகிட்டோமா இல்லையா, எந்த விழுதும் நமக்குள்ளே இல்லை, என்ன கசடும் இல்லைங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால தான் அவர் திரும்பி ஞாபகப்படுத்துகிறாரு. ஸ்தோத்திரம். பட்ட காலிலே படும்
கெட்ட குடியை கூட ஏன் பெரியவங்க சொல்கிறாங்க, எவ்வளோதான் விடுதலை பெற்றுட்டாலும் திடீர்னு நண்பர்களும் போது பழைய நினைவுகள்லாம் திரும்புது. அதுவே தப்பு தான். பழையவெல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதியதாகினா நான் வேதத்தை வேறு மாதிரி சொல்கிறதே நம்ம விளையாட்டுத்தனமாக சொன்னாலும் சரி, வேண்டி சொன்னாலும் சரி, வேணும்னு சொன்னாலும் சரி, நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம். ஆஹா, அவன் என்ன நினைக்காம இல்லை, அப்போ தானே பார்த்தேன், அவன் பிறந்ததெல்லாம் அவனோட பழைய கோலி குண்டு விளையாண்டுருக்கேன், சில்லாக்கு விளையாண்டுருக்கேன், நான் கில்லி விளையாண்டுருக்கேன் அப்படிங்கிறது சாத்தானுக்கு எவ்வளோ குஷி. அப்பா, ரத்தத்துக்கும் மறுதளிச்சுட்டு போன மாதிரி என்னமோ இயேசுக்கிட்ட போயிட்டான், எனக்கு கை உடஞ்ச மாதிரி இருக்கு அவன் நினைக்கும்போது. இல்லை மாப்பிள்ள, அந்த காலத்தை நினச்சி பார்க்குறேன். இருந்தாலும் இயேசுக்கிட்ட இந்த இருந்தாலுங்கிறதே வேணாம், சோத்திரம். திரும்பி அந்த பழக்கம் யோசிங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஏன் பலவீனப்படுறாங்க, ஏன் பின்மாற்றம் அடைகிறாங்க, ஏன் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு விக்ட்ரியில் அவங்களால நிற்க முடியல, நிலவரமாக்கப்பட்ட ஒரு வெற்றியில் அவங்களால ஏன் நிலச்சிருக்க முடியல? தே லுக் பேக். அதனால தான் ஜீசஸ் எச்சரித்தார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவி அந்த தப்பு பண்ணால் சரியான இது, அதை நினைக்கணுங்கிற அளவுக்கு ஆண்டவருக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்ல பாரம் ஏற்பட்டது. ஆனால் லோத்து தப்பு பண்ணலையா, அதை ஆண்டவர் சுட்டி காமிக்கலை. ஆனால் அதை ஒன்றும் ஆண்டவர் சப்ப கட்டானே ஒன்றும் சொல்லலை, அது சரின்னு ஆண்டவர் ஒத்துக்கலை. நித்தமும் இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமான் ஆகிய லோத்துன்னு அவனை பற்றி சொல்கிறதுக்கு தேவனுக்கு மனசு இருந்துச்சு. பட் நாட் about Lot's wife. இல்லை, 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். அடுத்த குறிப்பை அடுத்த வாரம் பார்ப்போம். 10 14. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் ஏமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா கேட்கிறார் கர்த்தர். அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். இனி நான் உங்களை ரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். கவனிங்க, இன்றைக்கி இருக்கிற சபைகளுடைய நிலைமை, தேவ பிள்ளைகளோட நிலைமை, ஊழியர் நிலைமை, யாரும் அவங்க குத்தத்தை உணரவே மாட்டேங்கிறாங்க. குத்தம்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவு கண் சொரிப்பான குருடலாக இருக்கிறாங்க. இதெல்லாம் குத்தமா, இதெல்லாம் ஒன்றா, மனுஷன்னா அப்படி தான் இருக்கும், ஊழியன்னா அப்படி தான் இருக்கும், வேலைன்னா அப்படி தான் இருக்கும், கல்யாணம்னா அப்படி தான் இருக்கும், உறவுனா அப்படி தான் இருக்கும். எப்படி நம்ம சப்பக்கட்டு கட்டிக்கிறோம்? அதான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேனே, சளியோடு வாழ கற்றுக்கிட்டோம். சளிலாம் இல்லாமல் இருக்க முடியும். அப்போ யெகோவா ராஃபா வக்கு இல்லாத ஒரு கடவுள், வல்லமை இல்லாத கடவுள். சொல்கிறதுக்கு கொண்டு மன்னிச்சு என்ன நாடகம்? யெகோவா ராஃபானா சளி என்ன சிணுங்கிறது என்ன, தும்மல் என்ன, எல்லாத்துலேயும் தான் அவன் விடுதலை பண்ணுறான். எகிப்தியர் மேல் வர பண்ணின எந்த ஒரு வாதை உன்மேல் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தன். அந்த அளவுக்கு அவர் தெளிவாக அதிகாரப்பூர்வமாக சொல்லும்போது, பரவாயில்ல, சளிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, இருமல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லலாமா? அப்படி தான் வாழ்கிறோம், பொய்யோடு வாழ்கிறோம். அவர் சத்தியர், ஆனால் பொய்யோடு வாழ பழகிட்டோம். எப்படிங்க பொய் சொல்லாமல் இருக்க முடியும்? யார் தான் பொய் சொல்லலைன்னு சொல்லியே பொய் சொல்லிகிட்ருக்கோம். திருட்டு பேங்க்கு கொள்ளை அடித்தா தான் திருட்டா? இப்போ யோசித்து பாருங்கள். தேவன் அருவருக்கிற 6 காரியங்களை நீதிமொழியில் பார்க்குறோம். புரியுதுங்களா? திஸ் ஆர் ஆல் வீக்னஸஸ்ன்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெரிய
சாதனை. நான் பாவிங்க, என்கிட்ட அந்த துர்புத்தி இருக்குது, அந்த கெட்ட பழக்கம் இருக்குது. இட்ஸ் எ பேட் ஹேபிட்னு சொல்லிக்கிறோம். நம்ம பாவத்தை பழக்கம்னு சொல்லிக்கிறோம், தீய பழக்கம்னு. பாவம்தான், பழக்கம் வேறு, பாவம் வேறு. பழக்கத்தினாலே பாவம் தொடரலாம், பாவமே பழக்கமாக போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அதை தான் ஆண்டவர் சொல்லி காமிக்கிறார். யூ ஹாவ் நோ சென்ஸ் ஆஃப் ரிமோர்ஸ் ஆர் ரிப்பென்டன்ஸ். தப்பை ஒத்துக்கிறதுக்கே துப்பில்லை. அடுத்தது சொல்லுங்கள், இனி நான் செய்ய மாட்டேன், சாரின்னு வாயில் வராது, முத்து வந்துடும். அதனால் கண்டிப்பாக அருள் ஏராளமாக இப்போ அந்த பாட்டை ஒவ்வொரு முறையும் பாடும்போது நான் யோசிப்பேன், அட்சய பாத்திரத்தில் அவ்வளோ ஓட்டை வச்சுருக்கோம், ஆண்டவர் அருளை ஊத்தாமையாக இருக்கார், ஒழுகிக்கிட்டே இருக்கு, தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு வாழ்கிறோம். ஓகே, 13 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். தேங்க்யூ. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தான். சிம்சோனை பற்றி பார்க்கிறோம். கர்த்தர் ரட்சகனை எழுப்புவதை பார்க்கிறோம். ரட்சகனாகவே எழுப்பப்பட்ட ஒரு சிம்சோன், அவன் அவ்வளோ பிரதிக்கினை உள்ள ஒரு மனுஷனாக இருக்கணும்னு அவனுக்கு அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, அவனுக்குள்ளே அந்த வல்லமை வந்தவுடனே, அந்த வல்லமையின் ரகசியம் முடியிலேருந்து தெரிஞ்சவுடனே, அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்தவுடனே தாந்தோண்டித்தனம் வந்துடுச்சு. அம்மா அப்பா பேச்சை கேட்கல, போகக்கூடாது, எல்லை மீறி போகிறான், அடுத்த ஊர் பெண்ணு மேலே ஆசைப்படுறான், அடுத்த இனத்தின் அஞ்ஞானிகள் மேல் ஆசைப்படுறான். தப்புதான். நீ சிங்கத்தோட போராடி சிங்கத்தை வாயை கிழிச்சா என்ன, அதோடு நிறுத்திக்க. அது செத்த அந்த கார்கஸில் தேன் கூட்டு வந்துச்சு, தேனை நக்காத, தோத்திரம். பிரைஸ் லார்ட். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு உட்காந்து நிதானித்து யோசிச்சிங்கன்னா, நானா விதமான நடைமுறை வாழ்விலே நம்முடைய பிசகு, நம்ம சப்பக்கட்டுக்குரிய காரணங்கள் அந்த காரியத்திலேருந்து நமக்கு தெரியும். நம்ம எத்தனை விஷயங்களுக்கு நியாயம் கற்பிக்கிறோம், எத்தனை விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாமல் நமக்குள்ளே அந்த வீழ்ச்சிக்குரிய. இப்போ தேனை சாப்பிட்றது தப்பான்னு அதை தான் பெருசாக காமிக்கிறோம். அவன் பிரதிக்கனை விட்டு வெளியே போனாங்கிறத சொல்கிறதுக்கு தான் நமக்கு வாய் வரல. ஓகே, ஜெபிப்போம், கண்களை மூடி யோசிப்போம்.